தெரசாளுடைய திருநாளை திரு அவையானது எழுச்சியோடும் பேருரையோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அமலா தெரசா கார்மல் சபையை மட்டும் புதுப்பித்தவர் அல்ல, மாறாக உலகளாகிய திருச்சபையும் அவர்கள் புதுப்பித்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் தெரியும், she is the one of the counter reformation woman, counter reformation saint, like anybody else, like Francis of Xavier, like Francis Ignatius of Loyola, like Mary Charles Borromeo, இவர்களை போன்று இவர்களும் கவுண்டர் ரிஃபர்மேஷன் பொழுது சீர்திருத்த திருச்சபையின் பொழுது நல்லதொரு பங்கை வழங்கி இருக்கின்றார்கள். கிரேட் மிஸ்டிக், அதை விடவும் மேலாக முதல் பெண்மணி மறைவனர் ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் ஆஃப் தி சர்ச். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், இரண்டாம் வத்திக்கான் சங்கமானது திருச்சபையிலே ஏராளமான மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை நாம் புதிய பெந்தகோஸ்து என்று கூறுவோம். ஏராளமான மாற்றங்கள். அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்னவென்றால் சமம் பாலின கொள்கை. சமம், நாம் அனைவரும் சகோதரர்கள் சகோதரிகள். பெண்களுக்கும் திரு அவையிலேயே என்ன வேண்டும், கற்றுக் கொடுப்பதற்கு உரிமை உண்டு. அவர்களுடைய பங்கை நாம் அங்கீகரிக்க வேண்டும், அவர்களுடைய சீடத்துவத்தையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று 8ஆம் வத்திக்கான் சங்கம் தீர்மானித்த பின்பு ஒரு குழுவானது ஏற்படுத்தப்பட்டது. ஏராளமான பெண் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களுடைய படிப்பினையும் ஆராய்ந்து சிந்தித்த பின்பு இறுதியாக திரு அவையானது அமலா தெரசாளுடைய படிப்பினையை ஏற்றுக்கொண்டது. அமலா தெரசாளுடைய படிப்பினையை பல்வேறான கண்ணோட்டத்திலே படித்தது. எக்லேசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இஸ் a woman of the church, எக்லேசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிப்ளிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, டாக்ட்ரினல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த பல்வேறு கண்ணோட்டத்திலிருந்து படித்து இவருடைய படிப்பினைகள் என்றுமே நிலைத்து நிற்கக்கூடியது, காலங்களை கடந்த ஒன்றது. அவர்களுடைய புத்தகங்கள் எனது கிளாசிக்கல் புக்ஸ் என்ற கண்ணோட்டத்திலே அவர்கள் தொடர்ந்து உலகளாகிய திருச்சபைக்கு அவர்களால் கற்றுக் கொடுக்க முடியும் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அவர்களை ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் அப்படின்னு. இவ்வாறாக அன்புக்குரியவர்களே, அவருடைய புத்தகங்கள் கிளாசிக்கல் புத்தகங்கள் மட்டுமல்ல, இன்றும் நம்மோடு உண்மையாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய புத்தகங்கள் காரியங்கள் கடந்து நிற்கின்ற ஒரு புத்தகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களை பேச வேண்டுமேனா, she is a great theologian. She has challenged the theologian and intellectuals of her time, because it is during her time theology was more of scholastic, more of abstract. It was reserved only to intellectual people and also only to priests. She brought Jesus here down on earth. Her theology is not ascending theology. நம்மள கூட வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னால கூட இதாவது நம்ம கூட சொல்றாங்க ascending theology படிக்கிறோம். Typically theology is very descending theology, down to earth, day to day life. That is why we say experienced theology. இந்த அளவுக்கு என்ன, her theology and experience goes together, that became a doctrine. She did not learn theology like a seminary. She did not go to any university. She learned theology kneeling down in prayer. That has become an experience. That has a theology. That has become a doctrine, dear fathers and sisters, all of them. So, எந்த அளவுக்கு சின்னதுன்னா, அவங்க புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, சிஸ்டர் எனக்கு இப்போ என்னது, எனக்கு ஜெபம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுங்க, சேப்பலில் எனக்கு ஜெபம் பண்ணணும் உத்தரவு கொடுங்க. Immediately she said, please don't pray in the chapel, go and work in the kitchen. Book of Foundation chapter 4ல பார்த்தீங்கன்னா, go and work in the kitchen. The Lord is walking among the pots and pans. அப்படின்னா என்னது, கடவுள் என்னது கிச்சனில் பெட்டிகளிலும் சட்டிகளிலும் அகப்பைகளிலும் என்னது நடந்து கொண்டே இருக்கின்றார். அந்த கடவுளை நீ காணன்று. இதுதான் மிஸ்டிக்ஸ். That is the theology, descending theology. The book of Mansions கூட நீங்க பார்க்கலாம். Don't absorb in prayer. Prayer வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவதற்கு இல்ல. Prayer is to serve. They serve the Mansionsல பாத்தீங்கன்னா, சிஸ்டர்ஸ் உங்களுக்கு ஏதேனும் உங்கள ஒரு சிஸ்டர் சுகம் இல்லாம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க பிரேயர்ல இருக்கிறீங்க, அந்த பிரேயரை விட்டு என்ன செய்யுங்க, give her some relief to the sister who is sick. That is the end of prayer. The aim of prayer is go bras பண்ணா what service humanity. Thus her theology, her mystical experience, day to day life. Her Christology is also very simple Christology. She has presented Jesus
as a person. He has presented the figure of Jesus as a person. Jesus is a person, like husband and wife. இல்லை சில நேரங்களை பார்க்குறேன். சில நான் கல்யாணம் பின்பு திருமண தம்பதியர்கள் வர நெருக்கமாக வாழ்ந்த பிறகு இறத்த பிறகு சொல்லுவாங்க, பாரு என்னுடைய ஹஸ்பண்டு பக்கத்துக்கு நான் சொல்கிறதாக நான் வாழ்கிறேன். நான் ரொம்ப ஆழமாக இருந்திருக்கிறேன், டீப்பாக எங்களுடைய ரிலேஷன் உறவு இருந்தது. என்னது இப்போ அவங்க இறந்து போனாங்க, எனினும் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னது என் பக்கத்தில் படுக்கிறதாட்டு நான் உணர்கிறேன். தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். That is, Jesus is a person. For Teresa of Avila, Jesus is a person, concrete person, tangible person. She writes in the book, I saw him the left side, I saw him the right side, I saw him in front and back, and finally she says, finally I heard his voice, I felt his presence, I enjoyed his presence. Finally, dear fathers, she has become Teresa of Avila, Teresa of Jesus. No more Teresa of Avila, Sister Teresa of Jesus. We call her Teresa of Avila and கூப்பிட மாட்டோம், மாறாக எப்படி கூப்பிடுறோம்? Teresa of Jesus ன்னு கூப்பிடுறோம். Teresa of Jesus ன்னு சொல்லுறப்ப இது ஏதோ ஒரு ரிச்சுவல் இல்லை, ஏதோ ஒரு செரமனி இல்லை, மாறாக concrete reality that has happened in your life. We don't say Teresa of Avila, but we say Teresa of Jesus. Understand? Teresa of Avila has become a Teresa of Jesus. When coming to today's gospel, dear fathers, she has used in her book more than 300 biblical personalities, biblical typologies. One of them is Samaritan woman. She used the biblical personalities to experience God and express their God experience. One of the biblical personalities, Samaritan woman. She loved Samaritan woman. அவங்க பிரவேரியில் அந்த சமார்த்திய உமனில் பிக்சரை வச்சு எங்கே போனாலும் என்னது, ஆண்டவரே சமார்த்திய உமன் ஆண்டவர் கேட்டது போல், ஆண்டவரை வற்றாத நீர் தண்ணீரை எனக்கு கொண்டு. அந்த பிக்சரை அவங்க வீட்டில் சுவரில் போட்டிருந்தாங்க. கான்வென்ட்டில் சேர்ந்த உடனே அந்த பிக்சரை என்ன செய்தாங்க, நல்ல சமார்த்திய உமனை இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு கான்வென்ட்டில் எடுத்து போய் எங்கெல்லாம் போனாங்களோ அந்த படத்தை என்னது அவங்க சுவருக்குள்ள போட்டுருப்பாங்க, பிரவேரியில் வச்சுக்கிடுவாங்க. என்னது ஆண்டவரை கேட்பாங்க, ஆண்டவரை சமாளித்து உண போல, ஆண்டவரே அந்த வற்றாத தண்ணீரை எங்களுக்கு தாரும், வற்றாத தண்ணீரை எங்களுக்கு தாரும். எந்த அளவு கேட்டால், she has identified with the Samaritan woman with the principle of identification and she became part and parcel of Samaritan woman. இந்த Samaritan womanோடு ரெண்டரை கலந்து what happened to Samaritan woman has happened also to her life. What happened to Samaritan woman has happened also to her life. Thus we find, ஆண்டவரே எனக்கு வற்றாத தண்ணீரை தாரு. அவங்களுக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேராசை இருந்ததில்லை, அது ஒரு லிவிங் வாட்டர். ஷி வாட்டர் சின்ன சைல்ட் 6வது வயசில் இருக்கும்பொழுது என்னது இந்த லேண்ட் ஆஃப் மூர்ஸ் ஷி வென்ட். முஸ்லீம் நாட்டுக்கு போனாங்க. எதுக்கு? ஆண்டவரை நாம் முகமுகமாக பார்க்க வேண்டும் என்று. அது அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு லிவிங் வாட்டர். Prayer is a living water. Community life is a living water. Fraternal life is a living water. Church is a living water. அன்புக்குரியவர்களே, நாமும் இன்று உண்மையாகவே வற்றாத நீருக்காக தாகம் கொண்டிருக்கின்றோம், வற்றாத நீருக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் அந்த வாழ்வு தரும் நீரூற்றுக்கான அந்த ஆர்வம் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இருக்கின்றது. அது தூய ஆவியினால் உண்மையாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இது ஆவி. எனவே நாமும் உண்மையாகவே வற்றாத நீருக்காக நாம் காத்து கொண்டே இருக்கின்றோம். என்னெல்லாம் ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு வற்றாத நீர், பிறருக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு வற்றாத நீர், நீதியோடு உண்மையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு வற்றாத நீர், நீதிக்காக நாம் போராட வேண்டும் என்ற வற்றாத நீர், சில நேரங்களில் குருக்களாக்கி நமக்கு என்னது மக்களுடைய உள்ளங்களிலே இறை வார்த்தையை ஊன்றி வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், சில நேரங்களிலே பள்ளிக்கூடங்களை படித்துக் கொண்டு கற்றுக் கொடுக்கிற நீர் உள்ளது மாணவருடைய உள்ளங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வற்றாத நீர், பிள்ளை மக்களுடைய அறியாமையை போக்க வேண்டும் ஒரு வற்றாத நீர், சபையிலேயே நம்மளை அங்கீகரிக்க வேண்டும் என்று வற்றாத நீர், அன்பு நீர், இப்படிப்பட்ட பல்வேறான வற்றாத நீருக்காக நாம் உண்மையாகவே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். உறவுக்காக நீர், கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வற்றாத நீர் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். கடவுளை பார்ப்பது என்னது? கடவுளை நம்புதல், கடவுளுடைய நம்மை வாழ்க்கையை அர்ப்பணித்தல், அவருடைய அன்பை ருசித்தல், இவைகள் அனைத்தும் தான் உண்மையாகவே இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். Believing in God means believing. What seeing God means believing Him.
சரண்டரை இப்படிப்பட்ட மற்றாத ஊர் வீட்டுக்காக அன்புக்குரியவர்கள் நாம் ஒவ்வொருவரும் உண்மையாகவே காவல் கொண்டிருக்கின்றோம். அது எப்பொழுது தனியும் என்றால் இறை வார்த்தை தந்தையார் இறைவனாகி அந்த தந்தை இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இறை வார்த்தையை ஏற்று உண்மையாகவே விசுவசித்து வாழ்வாக்குகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே இந்த பற்றாத நீருக்கான தாகமானது தனியும். எனவே நம்முடைய வாழ்வு குருக்கள் கன்னியர்கள் பொது நேரர்கள் வாழ்வு தொடர்ந்து இட் இஸ் எ சர்ச்சிங், இட்ஸ் எ சர்ச்சிங், கண்டினியூஸ் சர்ச்சிங் தி லிவிங் வாட்டர். தொடர்ந்து நாம் ஒவ்வொருவருமே உண்மையாகவே அதை தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்க வேண்டும். இயேசுனுடைய படிப்பினை, அவருடைய முகம், அவருடைய ஆளுமை, அவருடைய மன்னிப்பு, இவைதான் உண்மையாகவே நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. எதற்காக தொடர்ந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டும்? புரிதர்களாக வாழ்வதற்கு, நல்லவர்களாக வாழ்வதற்கு, மனிதர்களாக வாழ்வதற்கு, நல்ல சமுதாயத்தை படைப்பதற்கு, அதோடு பெற்றவில்லாமல் என்னது நல்ல ஆளுமையோடு வாழ்வதற்கு, நீதிமான்களாக வாழ்வதற்கு தொடர்ந்து உண்மையாகவே நாம் ஒவ்வொருவரும் தேடி கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றோம். அன்பு புரிதலை லைஃப் வித்தவுட் சர்ச் இஸ் ரியலி எ நாட் லீவ். நாம் ஒவ்வொருவரும் இந்த அவலாத்திரசாரம் கொடுக்க இந்த பாடம் என்பது நாம் தொடர்ந்து உண்மையாகவே தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தந்தை அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொண்டு வந்தது போல வாட் இஸ் சர்வீஸ். டுடே செகுலரைசேஷன் அண்ட் ரிலேட்டிவிசம் இஸ் ரியலி dominating all of us. We all know relativism means nothing is true, no heaven, no hell. Truth is once upon a time absolute. Now relative. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உண்மையாகவே அவலாத்திரசாருடைய படிப்பினைகள் God alone is suffice இன்றும் உண்மையாகவே நமக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. முக்கியமாக அந்த தண்ணீருக்காக அன்புக்குரியவர்களை நாம் ஏங்குவோம், தொடர்ந்து படிப்போம். தண்ணீருக்காக தேடுதல் என்பது நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளுதல், நம்மை நாம் நெறிப்படுத்திக் கொள்ளுதல், நம்மை நாம் உண்மையாகவே மேன்மைப்படுத்திக் கொள்ளுதல், நல்லதே செய்தல், தீமையை அகற்றுதல், இதுதான் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளுதல் என்ற அர்த்தம். எனவே இந்த வாழ்வதற்கின்ற நீட்டுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்னை அவிலாதரசாளுடைய பரிந்துரையால் நாமும் உண்மையாகவே அந்த தாகத்தோடு வாழ நாம் முயற்சி செய்வோம். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த தாக தனியும் அதற்காக திருப்பலை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அருப்புக்கோட்டை, மேம்கோட்டை, வசந்தம், கமுதி, சாயல்குடி, உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய அன்பிற்கும் பாசத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகின்றேன். அவிலத்தரசம்மா 6 மாளிகைகளை கடந்து 7வது மாளிகையில் ஆண்டவர் இயேசுவை கண்டுபிடித்தார்கள். எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால், கண்ணால் காண முடியாத, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத, உள்ளத்தால் மட்டுமே அனுபவிக்க உணரவும் முடியும். அப்படிப்பட்ட இயேசுவை நான் கண்டுபிடித்தேன். அந்த இயேசுவை ஜெபத்தின் வழியாக, செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்தினார்கள். திருச்சபையின் மகள் என்பதை பெருமை கொண்டார்கள். இந்த மாபெரும் மகிழ்ச்சியான அன்னை அவிலாதரசனுடைய திருநாளில் நீங்கள் நானும் கூட திருச்சபையினுடைய மகள் என்பதில் பெருமை கொண்டு சான்று பகர்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஆன்மீக உணவில் வலிமை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய இல்லத்திற்கு உடலுக்கு வலிமை பெற்று அன்பு விருந்தில் பங்கெடுத்து உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். Adoma, the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. Rejoice in the Lord. Always and again I say rejoice. Rejoice in the Lord. Always and again I say rejoice. Rejoice, rejoice. And again I say rejoice. Rejoice, rejoice. And again I say rejoice. Rejoice in the Lord. And again I say rejoice. Once again, thank you all for having come over here. Thank you very much. Have a good appetite. Thank you. Happy feast day to you. Happy feast day to you. Happy feast day to you, dear fathers. Happy feast day to you. Happy feast day to you. Happy feast day to you.
வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபாதர் போஸ்கோ, தேங்க்யூ ஃபாதர். சாமி வாங்க, சரி.